ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பத்ராஜல ராம் கி ஜெய், ராமதாஸ் கி ஜெய். பிரம்மருத்ரா தர்ச்சயமான திவ்ய ஸ்ரீசரணம் புஜம் திரிபங்கி லலிதாகாரம் ராகவம் சரணம் பஜே. கோதண்டபாணிம் யோகீந்திரம் शरणागतवत्सलं भद्रकोलाहलं देवं राघवं शरणं भजे. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். கஞ்சர்ல கோபன்னகாரு அப்படிங்கிற ராமதாசர் ரொம்ப சிறப்பாக ராமநவமி உற்சவத்தை நடத்தினார். அந்த சமயம் பத்ராஜல ராமரே அவருடைய குழந்தைய காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு போன வாரம் போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். இந்த தடவையும் இவருடைய ராம நவமி உற்சவத்துக்கு தடங்கல் வருது. அதை பகவான் எப்படி, அதை இவர் கோபண்ணகாரு எப்படி எதிர்கொள்கிறார், பகவான் எப்படி கிருபை பண்ணுறார், அதை பார்க்கலாம். பிரபு ராமர் பேர்ல திட விஸ்வாசம் உடைய பத்ராஜல ராமருக்கு ராமர் எப்படி அனுகிரகம் பண்றார் அதை பார்க்கறதுக்கு முன்னால் ராமருடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு கவி, ஒரு கவிஞர் எழுதியிருக்கார். அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பாட்டை குமாரி அனன்யா பாடுறத கேட்கலாம். राम 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 जय राम सीता राम, राम 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 जय राम सीता राम. மராமராயனும் மறைவிலிருந்ததை மகரிஷி சொன்னாராம், வெறும் மனிதர் கேட்டாராம். மராமராயனும் மறைவிலிருந்ததை மகரிஷி சொன்னாராம், வெறும் மனிதர் கேட்டாராம். மறைவிலிருந்ததை மனனம் செய்தது மந்திரமானது ராம், மறைவிலிருந்ததை மனனம் செய்தது மந்திரமானது ராம். மனிதர் மகரிஷியானாராம். ராம் 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 ராம ராம ராம் ஜெய ராம சீதா ராம், ராம ராம ராம் ஜெய ராம சீதா ராம். காலில் இருந்ததை கல்லில் நுழைந்ததும் கண்ணி விழித்தாராம், அவர் கடவுளை கண்டாராம். காலில் இருந்தது கல்லில் நுழைந்ததும் கண்ணி விழித்தாராம், அவர் கடவுளை கண்டாராம். வெண்மை பாலில் விழுந்த பழத்தில் சிறந்தது பத்திரமானது ராம், பாலில் விழுந்த பழத்தில் சிறந்தது பத்திரமானது ராம். பக்தியின் மறுபெயர் ராம் 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 ராம ராம ராம் ஜெய ராம சீதா ராம், ராம ராம ராம் ஜெய ராம சீதா ராம். ஒரு கவிஞர் இந்த பாட்டை எழுதியிருக்கார். ஸ்ரீயப்பதியான பகவானை நம்ம பக்தி பண்ணணும். பக்தியுடைய மறு பெயர்தான் ராம் அப்படிங்கிறார் இந்த கவிஞர். அதைத்தான் இந்த குமாரி அனன்யா பாடினா. பக்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பக்தி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பக்தி யோகம் கடினமான பாதைன்னு தெரியும். ஆனால் அந்த பக்தி யோகத்தை, அந்த பக்தியை நம்ம பண்ணிட்டு அந்த பக்தி யோகத்தினால நமக்கு பகவான் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். அந்த பக்தி யோகம்தான், அந்த பக்தி தான் பெனல்டிமேட் ஸ்டெப். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்புமே கிடையாது. அதுக்கு மேலே கடைசி ஸ்டெப்பில் இருக்கார் பகவான். பக்தினால நாம் அவனை அடைஞ்சுடணும். அப்படி அடைஞ்சுட்டோம்னா எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். அப்படின்ன நம்ம என்ன கேட்கணும் அவங்கிட்ட அப்படின்னா, உன்னையே அர்த்தித்து வந்தோம், உன்னையே அர்த்தித்து வந்தோம், உன்னையே அர்த்தித்து வந்தோம்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி நம்ம நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணுமா.
பகவானே, நான் உன்னுடைய சொத்து, ஆனா முழுக்க முழுக்க நீ என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்வார்கள் பாகவதர்கள்லாம். பக்தியினால துவாபர யுகத்துல கண்ணபிரான கட்டி போட்டார்கள் 2 பேர் பக்தியினால. யார் அப்படின்னா யசோதா பிராட்டியும் சகாதேவனும். திரேதா யுகத்துல பிரபு ராமரை கட்டினார் ஒருத்தர். யார் அவர் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிகள். தன்னை ராமதாசன் அப்படின்னு தான் சொல்லிப்பார் அவர். கலியுகத்துல ராமநாமத்தை சொல்லிண்டே பிறந்தவர் தான் இந்த பத்ராஜல ராமதாசர். அதே கலியுகத்துல பத்ராஜல ராமதாசருக்கு பின்னால் வந்தவர் மற்றொரு மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்றார், தாரக மந்திரத்துக்குள்ளதான் நான் பண்ணின சாதனைகள்லாம் அடக்கம் அப்படிங்கிறார். அவரும் ராமநாமத்தை தான் சொல்றார். அந்த ராமநாம மந்திரத்தை தான் நரேந்திரநாத் தத், யார் அவர்? சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருக்கு உபதேசம் பண்ணினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப எல்லாருமே யுகம் யுகமா பிரபு ராமரை எல்லா பக்தாளும் பக்தியினால கட்டி போட்டிருக்கா அப்படின்னு தெரியுது. ராமதாசரும் சரணமுலே நம்மித்தி அப்படிங்கிற ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், உன்னுடைய தாசனான நான் உன்னுடைய திவ்ய சரணத்தை பிடிச்சுட்டுட்டேன், என்ன நீ காப்பாத்து அப்படின்னு பாடுறார். அந்த பாட்டை திருமதி காயத்ரி கார்த்திக் வாயிலாக அனுபவிக்கலாம். வைஷ்ணவ சம்ஹிதைங்கிற ஒரு ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் வருது. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ச நித்யம் ரணயன் வீணாம் சகபாகவதோத்தமைஹி நாம சங்கீர்த்தனம் திவ்யம் சக்ரே ஸ்ரீ ஜானகி பதேகே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, ராமதாசருடைய கிரகத்துல அநேகமா நித்தியப்படியே உற்சவம் மாதிரி தான் இருக்குமா. சாதுக்கள் வரதும் போறதும், பாராயணம் பண்றதும், நாம சங்கீர்த்தனம் பண்றதும், அன்னதானம் அப்படின்னு அமர்க்களப்படுமா அவருடைய கிரகத்துல நித்தியப்படி. எப்பவுமே யாருடைய வாழ்க்கையிலையுமே வரவும் வந்துட்டே இருக்கணும், செலவும் வந்துட்டே இருக்கணும். வரவே இல்லாம செலவு பண்ணிட்டே இருந்தா குபேரன் கூட தர்தரனா போயிடுவான். ராமதாசருக்கோ வரவுக்கு வழியே இல்லை. ஏன்னா
இவர் எங்கேயுமே போய் உத்தியோகமே பார்க்கல, வேலைக்கே போகல இவர். ஏன் அப்படின்னா பிதுரார்ஜிதமான சொத்து இருக்கு. ஆனா அது செலவு பண்ணிட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு வரும்? அதனால இவர் என்ன பண்ணுவார், எப்பவும் அதிதி சத்காரம், சத் சங்கம், உற்சவங்கள், கேட்கிறவாளுக்கெல்லாம் இந்தா அப்படின்னு தானம் கொடுக்கறது, வருஷா வருஷம் ஸ்ரீராம நவமி உற்சவம்னு செலவு பண்ணிட்டே இருந்தா சொத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே தானே வரும். நாளுக்கு நாள் எல்லாம் செலவாகி இவர் ஏழையா போயிட்டார். பெரிய வீடு இருக்கு, பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் விற்கணும்னா கூட யாருமே வாங்கிக்கவும் மாட்டேங்கிறார். இப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில இருக்க ராமதாசர் கவலைப்பட்டு உட்காண்டிருக்க. ஏன்? நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்கிற கவலை இல்லை அவருக்கு. பின்ன என்ன கவலை தெரியுமா? இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி உற்சவம் நடத்தணுமே, எப்படி நடத்துறது, அந்த கவலை தான். வழக்கப்படி 1000 சாதுக்கள் வந்துடுவாளே, வராத அப்படின்னு சொல்லி அவளுக்கு நான் எப்படி கடுதாசு போடுவேன், எப்படி ஏற்பாடுகளை பண்றது அப்படின்னு கவலைப்பட்டு உட்காண்டிருக்கார். அவருடைய தர்மபத்தினி சுந்தரிபாய் அங்கேருந்து வந்து சொல்றார், சுவாமி எனக்கு ஒரு யோசனை தோன்றது, நீங்க கவலைப்படாதீங்கோ. உங்க மாமா அக்கண்ணகாரு இருக்கார் இல்லையா, அவர் தானிஷா ராஜா கிட்ட தானே திவானா இருக்கார். அவரை போய் நீங்க கேளுங்களேன், ஒருவேளை இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தை அவரே நடத்தி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொன்னாவும். என்னைக்குமே மனைவிதான் கணவனுக்கு ஐடியா கொடுக்கிறவளே. அந்த நல்ல பெண்களுக்கு, நல்ல மனைவிமார்களுக்கு இது ஒரு பாயிண்ட். நல்ல யோஜனை சொல்லிட்ட சுந்தரிபாய் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். உடனே புறப்பட தயாரார். அக்கண்ணகாருவை, அதாவது மாமாவை இவர் சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுத்து. ஒத்தருக்கொத்தர் மனஸ்தாபம்னு இல்லை, பார்க்கவே இல்லை. இவருடைய அப்பா தான் தானிஷா கிட்ட திவான் உத்தியோகம் பண்ணி வச்சார் அந்த அக்கண்ணகாருக்கு, அதாவது மாமாக்கு. ஏன் இவருடைய அப்பா தன்னோட பையனுக்கு அந்த வேலையை பண்ணி வைக்கல? இந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் ஒரு வேலையை பண்ணி வைக்கலான் இருந்தா உடனே தன்னுடைய வாரிசுகளுக்கு தானே கொடுக்குறா. அரசியல்லையே வாரிசு அரசியல் தானே வந்துடுத்தோம். அந்த மாதிரி தன்னோட வாரிசுகளுக்கு அவர் கொடுத்துருக்கலாமே, தன்னோட பையனுக்கு பண்ணி கொடுத்துருக்கலாமே. அப்படின்னா தன்னோட பையன் சௌக்கியமா தான் இருக்கான், எப்பவும் அவன் சௌக்கியமா இருப்பான்ங்கிற நம்பிக்கை அவருக்கு. போராத குறைக்கு நிறைய சொத்து வேற இருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு இவர் தன்னோட பிள்ளைக்கு அந்த வேலையை பண்ணி வைக்கல. அதனால அவர் ராஜா கிட்டே இருந்துட்டு தன்னுடைய அந்த இவருடைய மாமாக்கு வேலையை பண்ணி வச்சுட்டு தன்னுடைய கொஞ்ச நாள்ல அவர் ஓய்வு எடுத்துட்டு அவர் காலகதியும் அடைஞ்சுட்டார். இப்போ கோபண்ணகாருவோட நிலைமை ரொம்பவே மோசமா போயிடுது. எந்த நிலைமைக்கு போயிடுது அப்படின்னா, வஸ்திரம் கூட இல்லை, ஒரு நல்ல வஸ்திரம் கூட இல்லை. ஒரு அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து கட்டிண்டு, பழைய கோட்டு அதை எடுத்து போட்டுண்டு, டர்பன் எல்லாம் கட்டிண்டு கிளம்புறார் கோபண்ணகாரு. யார? மாமாவை பார்க்கறதுக்காக போறார். மாமா அக்கண்ணகாருவோட வீடு வந்துடுத்து. அரண்மனை மாதிரி பெரிய பங்களாவா இருக்கு. வாசல்ல தர்வான்லாம் நிக்கிறான், காவல் காத்துட்டு இருக்கான், பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கார். யாரோ அதிதி வந்திருக்கானோ அப்படின்னு நினைச்சுட்டு அந்த தார்வான் கேட்கிறான், யாரப்பா நீ அப்படின்னு கேட்டான். நான் திவானை பார்க்கணும் அப்படின்னார் இவர். இப்பெல்லாம் உள்ள போக முடியாது, அவர் இல்ல, உள்ள ஓரமா போய் திண்ணையில உட்காருங்கோ, அவர் வரட்டும் அப்படின்னு விட்டான். திவானுடைய தர்மபத்தினி பெரிய மகாராணி மாதிரி சம்முன்னு பட்டு புடவை கட்டின்னு இருக்கா, வைர நகையெல்லாம் போட்டுன்னு இருக்கா, பளபளன்னு நகைகள் ஜொலிக்க, இடுப்புல கொத்து சாவிய சொருகிண்டு இப்படியும் இப்படியும் அப்படியுமா எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு போறதும் வரதுமாவே இருக்கா. இவர் திண்ணையில ஒரு ஓரமா உட்காண்டிருக்காரு இல்லையா, அவள் வரப்போதெல்லாம் கோபண்ணகாரு எழுந்து நின்றுண்டு கையை கட்டிண்டு மாமி மாமி அப்படின்னார். மாமி தானே வேணும், கூப்பிட்டார். மாமியாவது மருமானாவது உக்காரு அப்படின்னு விட்டாவும். அவ என்ன நினைச்சுண்டா தெரியுமா, சாப்பாட்டுக்கு யாரோ ஒரு ஏழை வந்திருக்கார் அப்படின்னு அவன் நினைச்சுட்டா. இப்படி 2-3 தரம் கூப்பிட்டார். சுபாவத்திலேயே தாசர்
ரொம்ப சங்கோச்சி. மாமாங்கிற உறவு பாராட்ட தைரியம் வரல அவருக்கு. ஏன்னா ஏழையா போயிட்டார் இல்லையா. அவாவா அந்தஸ்துக்கு சமமா இருந்தாதானே உறவையே நம்ம பாராட்ட முடியும். எழுந்துட்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சார். ஆனா தனக்குன்னா எழுந்துட்டு போயிருப்பார், தனக்கு ஏதாவது உதவி அப்படின்னா. ராமநவமி நடக்கணுமே, அதனால உட்காண்டிருந்தாராம், ராமருக்காக உட்காண்டிருந்தாராம். மத்தியானம் 2 மணி ஆயிடுத்து. தர்பார்லேருந்து குதிரை பூட்டிய சாரட்டுல ஜம்முன்னு அக்கண்ணகாரு வந்து இறங்குறார். அதாவது இவருடைய மாமா நல்ல வாட்ட சாட்டமா இருக்கார், கம்பீரமா இருக்கார், நல்ல ஆக்கிருதியோட இருக்கார். சாரட்டை விட்டு இறங்கி தன்னோட அரண்மனைக்குள்ள நுழையறார். ஓரமா நின்றுட்டு இருந்தார் இல்லையா ராமதாசர், பக்கத்துல போய் மாமா அப்படின்னார். யாரு மாமாங்கிறாளே அப்படின்னு திரும்பி பார்த்தார். சட்டுன்னு அவருக்கு அடையாளம் பிடிபடல, புரிஞ்சுக்கல, தெரியல. நன்னா உத்து பார்த்தார். அட, நம்ம கோபண்ணா, நீ எப்படா வந்த? எப்படிடா இருக்க? அடி இங்க பாருடி, நம்ம கோபண்ணா வந்திருக்கான், ஏண்டி அவனை வாச திண்ணேலியே உட்காத்தி வச்சிருக்க அப்படின்னு தன்னுடைய தர்மபத்தினியை பார்த்து கேட்டார். கேட்டுட்டு வாடா கோபண்ணா அப்படின்னு தன் கூட அழைச்சிட்டு வந்துட்டார். உள்ள வந்த உடனே கொஞ்சம் தைரியம் வந்துடுத்து கோபண்ணகாருக்கு. மாமா பின்னாடியே போனார். வந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உடனே மாமா சொல்றார். அவனுடைய கோலத்தை பார்த்தார். அழுக்கு வேஷ்டி, ஒரு டர்பன், ஒரு கோட்டு இல்லையா, அந்த கோலத்தை பார்த்தார். மாமா சொல்றார், அடே கோபண்ணா, அப்புறமா பேசிக்கலாம்டா, முதல்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, சாப்பிடு, நல்ல வஸ்திரம் கொடுக்கறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் வா அப்படின்னு விட்டார். போய் ஸ்நானம் பண்ணி நல்ல வஸ்திரம் கொடுத்தார், அதை உடுத்திண்டார். சாப்பிட்டுட்டு பக்கத்துல வந்து உட்காண்டார் கோபண்ணகாரு. சௌக்கியமா இருக்கியாடா அப்படின்னு கேட்டார். என்னோட சௌக்கியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மாமா அப்படின்னார். பின்ன ஏண்டா இப்போ புறப்பட்டு வந்த அப்படின்னு கேட்டார். இல்லை மாமா, நான் இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி உற்சவம் நடத்தணும், பேஷா நடத்தேன் அப்படின்னார். நான் தான் வருஷா வருஷம் நடத்துவேன், அது விஷயமா நீங்க ஏதாவது ஒத்தாசை பண்ணா தேவல மாமா. ஏண்டா 4 பேர்கிட்ட ஏதோ வசூல் பண்ணி உற்சவம் பண்ணுவாளே, அந்த மாதிரி தான் நீயும் பண்றியா அப்படின்னு கேட்டார். உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு ஜன்ம ஜன்மமா தான தர்மங்கள் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு சௌக்கியமா இருக்கலாமேடா அப்படின்னு சொன்னார். இல்லை மாமா, நான் இருக்கிற ஸ்திதியே வேற இப்போ அப்படின்னார். ஏன்பா என்னாச்சு அப்படின்னார். அன்றாட வாழ்க்கை நடத்துறதே பெரிய காரியமா இருக்கு மாமா. என்னடா பையா, ஏன் இப்படி ஆச்சு? நான் ஒன்றும் தப்பு தண்டாலாம் பண்ணல மாமா, சூதாடல, வேசி வீட்டுக்கு போகல அப்படின்னார். நீ அப்படிலாம் போறவன் இல்லைன்னு எனக்கு நன்னா தெரியும்டா, நீ நம்பாத்து பையனாச்சே, அப்படிலாம் போக மாட்டேன். ஆனா கையில கிடைச்சத நியாயமா செலவு பண்ணிட்டு சேமிச்சு வச்சுக்க வேண்டாமாடா, அதுதானேடா ஜீவனாந்தரம், ஜீவனாதாரம் அப்படின்னார் மாமா. இவர் சொல்றார், இல்ல மாமா, சேமிச்சு வச்சுக்கிறது தான் ஜீவனாதாரம்னு நான் நினைக்கவே இல்லை, ராம நாமம் தான் ஜீவனாதாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னார். சரிடா, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா லௌகீகம்னா லௌகீகமா இருக்கணும், பக்தினா பக்தியா இருக்கணும், ரெண்டும் வேணும் வாழ்க்கையில. நீ இப்படி செஞ்சுட்டதுனால தானே ராமநவமி உற்சவம் பண்ண முடியலேன்னு வந்து என்கிட்ட நிக்கிற அப்படின்னார். சரி விடு, போனா போறது, நடந்தது நடந்து போயிடுத்து. இன்னைக்கு நான் எவ்வளவு க்ஷேமமா இருக்கேன் தெரியுமா? அது யாரால? உங்க அப்பாவால தான்டா. அந்த நன்றிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்டா. அதனால சரி வா, என்னோட வா, நான் இப்பவே ராஜா கிட்ட உன்னை அழைச்சிட்டு போறேன், தனிஷா கிட்ட உன்னை அழைச்சிட்டு போறேன், ஏதாவது உத்தியோகம் பார்த்து கொடுக்கறேன், நீ அந்த உத்தியோகம் பார்த்துட்டு சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னார். உடனே இவர் சொல்றார், மாமா நான் உற்சவத்தை பூர்த்தி பண்ணிட்டு வரேன் மாமா, வேலையை ஒத்துக்கிறேன். இப்ப நான் வேலையை ஒத்துண்டு லீவு கேட்டா மகாராஜா கொடுக்க மாட்டார், அது உச்சிதமா தோணாது. அதனால அவசியம் நான் வேலை பார்க்கறேன் மாமா,
உற்சவத்தை முடிச்சுண்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி, அதுவும் நியாயம்தான். ஆமா, உற்சவத்துக்கு உதவி பண்ண சொன்னியே, எவ்வளவு செலவாகும் சொல்லுடா, தரேன் அப்படின்னார். 1000 மொகராவாவது ஆகுமாமா அப்படின்னு. 1000 மொகராக்கள்னா தங்க காசுகள் அந்த காலத்துல மொகராங்கிறது. என்னது, ஸ்ரீராம நவமி உற்சவத்துக்கு 1000 மொகராக்களா? ஆமா மாமா, நீங்க உற்சவத்தை பாருங்கோ, பார்த்தேன்னா சொல்லுவேன். என்னடா பண்ணுவ, இப்படி பண்றியே, கொஞ்சம் குறைச்சலா பண்ணக்கூடாதாடா? குறைச்சலா பண்ண முடியாது மாமா, அது ஏதோ ராமா ராமா ராமான்னு சொல்லிண்டு அகண்ட நாம பஜனையெல்லாம் இல்லை மாமா. பின்ன என்ன பண்ணுவ நீ? கச்சேரி வைப்பியா, டான்ஸ் எல்லாம் ஆட வைப்பியா, டிராமா போடுவியா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு மாமா, ஆயிரக்கணக்கான பாகவதாள்லாம் வருவா, திவ்யநாம சங்கீர்த்தனம் நடக்கும், வேத பாராயணம் நடக்கும், ராமாயண பாராயணம் நடக்கும், லட்சார்ச்சனை நடக்கும், எல்லோருக்கும் சாப்பாடு போடணும், எல்லோருக்கும் சம்பாவனை பண்ணணும், எல்லோருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், திரும்பி அவ போறதுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும். இதெல்லாம் நியாயமான தார்மீகமான செலவு மாமா அப்படின்னர். அப்படியாடா, தேவலையே, நம்ம குடும்பத்துல எப்பேற்பட்ட உத்தமமான பையனா இருக்கப்பா நீ. உன்னை பார்க்கறதே எனக்கு பரம சந்தோஷமா இருக்குடா. எனக்கு தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலடா. சதா இந்த மிலேச்ச ராஜா கிட்ட வேலை பார்க்கறது தான் அப்படின்னு ஆயிடுத்து. என்னோட ஜீவன விருத்தி இப்படி ஆயிடுத்தேன்னு சில சமயம் நான் நினைச்சுப்பேன். அவ்வளவுதான். ஆனா நான் சுயமா சம்பாரிச்சதுல ஒரு 1000 மொகராவது ராமார்ப்பணம் பண்றேன்டா. அதுவே எனக்கு பரம சந்தோஷம். ஜாக்கிரதையா அந்த 1000 மொகராக்களையும் எடுத்துண்டு போ, உற்சவத்தை ஜாம் ஜாம்னு நடத்துடா அப்படின்னு விட்டார். உற்சவம் நடக்கிறது இருக்கட்டும் மாமா, அவசியம் ஒரு நாளாவது, 10 நாள் உற்சவம் மாமா, ஒரு நாளாவது நீங்க அவசியம் வரணும். இந்த வருஷம் ராமநவமி பிரசாதத்தை நான் வாங்கிக்க மாட்டேன் மாமா, நீங்க தான் வாங்கிக்கணும் உங்க கையால அப்படின்னார். முடிஞ்சா வரேன்டா, எனக்கு நாழியே கிடையாதுடா அப்படின்னார். கோபண்ணகாருக்கு ரொம்ப கொள்ள சந்தோஷம். ஏன்னா 1000 மொகராவ மாமா ஒத்தரையே கொடுத்துட்டாரே அப்படின்னு. எல்லாம் அந்த ராமருடைய கிருபை அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்புறம் மொகராக்கள்லாம் வாங்கிட்டு வரார், சந்தோஷமா வரார். பழையபடி எப்படி கொண்டாடுவாரோ ராமநவமி உற்சவம், அப்படி பந்தக்கால் முகூர்த்தத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரே குஷியா பிரமாதமா பண்ண ஆரம்பிச்சுட்டார். பக்தனுடைய ஆனந்தமே வேறதானே. ராமநவமி உற்சவம் அன்னைக்கு ஆனந்தமா காலில் கச்சைய கட்டிண்டு தம்பூராவை மீட்டிண்டு பாடுறார். என்ன, ராமபத்ரா வாடா, ராமபத்ரா ராரா ராமா அப்படின்னு பாடுறார். அத திருமதி அபர்ணா அவர்கள் பாடுறார்கள். ராமபத்ர ஸ்ரீ ராமச்சந்திர ராமபத்ர ஸ்ரீ ராமச்சந்திர தாமரசலோச்சன சீதா சமேத தாமரசலோச்சன சீதா சமேத முது முதுகாராய நவமோகனாங்கரார முது முதுகாராய நவமோகனாங்கரார அர்த்தமுச்சு கேளவட அர்த்தமுச்சு கேளவட ಅಂಬುಜಾಕ್ಷರ ರಾಮಭದ್ರ ಶ್ರೀ ರಾಮಚಂದ್ರ ತಾಮರಸಲೋಚನ ಸೀತಾ ಸಮೇತ ಪಟ್ಟರಾಣಿ ಪ್ರೇಮನ ಪಟ್ಟುಕೊ
పట్టి వేగరారా గట్టిగా కౌసల్యముతో పట్టి వేగరారా రామభద్ర శ్రీ రామచంద్ర तामरसलोचन सीता समेत तामरसलोचन सीता समेत तामरसलोचन सीता समेत கோலாகலமா உற்சவத்தை முடிச்சுட்டார். அப்புறமா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், அடுத்த ஸ்ரீராமநவமி உற்சவத்துக்குள்ள எப்ப பாரு அவருக்கு ஸ்ரீராமநவமி உற்சவம் தான். தான் எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணுங்கிற கவலையே அவருக்கு கிடையாது. அடுத்த ஸ்ரீராமநவமி உற்சவத்துக்குள்ள நாம ஒரு உத்தியோகத்தை பார்த்துடணும், அந்த வருவாயில கொஞ்சமா நம்மோட ஜீவனத்துக்குன்னு வச்சுண்டு பாக்கிய உற்சவத்துக்கே செலவழிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ராமனுக்காக தான் இவருக்கு உத்தியோகம், ராமனுக்காகத்தான் மனைவி, ராமனுக்காகத்தான் மக்கள், ராமனுக்காகத்தான் குடும்பம். உத்தியோகத்துல இவருக்கு ஆசையே இல்லை, எல்லாம் ராமனுக்காகத்தான், ராமநவமி உற்சவத்துக்காகத்தான். இப்படி மனசுல தீர்மானம் பண்ணிண்டு ராமநவமி உற்சவ பிரசாதத்தை மாமாக்கு எடுத்துட்டு கிளம்பி போறார் மாமாவை பார்க்கறதுக்காக. மாமா கிட்ட கொண்டு போய் பிரசாதத்தை கொடுத்த, மாமா நீங்க வரலையே மாமா, உங்க தர்மத்தினால உற்சவம் ரொம்ப விமர்சையா நடந்தது மாமா அப்படின்னார். சரிடா, ரொம்ப சந்தோஷம்டா, கிளம்பு என்னோட, இப்பவே போய் மகாராஜாவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னார். நல்ல ஆடைகள் எல்லாம் கொடுத்து தன் கூட அழைச்சிட்டு போறார். தானிஷாவை பார்க்கறதுக்காக தர்பாருக்கு போயாச்சு. தர்பாருக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணிட்டே போறார். மிலேச்ச ராஜா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பழகணுண்டா, பாம்பு கிட்டேந்து ரத்தனத்தை எடுத்தாலும் எடுக்கலாம், அது கொத்தி விஷத்தை கக்கினாலும் கக்கும், இப்படிலாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே போறார். ராஜா தானிஷாவோட தர்பாருக்கு உட்கார்ந்து வந்துட்டா, ராஜாவும் வந்துட்டார், எல்லாரும் உட்காண்டாச்சு. ராஜா தானிஷா தர்பார் அப்படியே ஒரு நோட்டம் விட்டான். அக்கண்ணகாரு பக்கத்துல யாரோ உட்காண்டிருக்காளே, யாரு அப்படின்னு அவன் பார்க்கறான். உடனே கேட்கல, என்னென்ன விஷயங்கள்லாம் தர்பார்ல டிஸ்கஸ் பண்ணணுமோ அத்தனையும் டிஸ்கஸ் பண்ணா, பேசினா, முடிச்சான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா, அக்கண்ணகாரு உம்ம பக்கத்துல யாரோ உட்காண்டிருக்காளே, உம்முடைய பையனா அவன் அப்படின்னு கேட்டார். அக்கண்ணகாரு எழுந்துண்டு, ராஜாக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறா பாருங்க, எழுந்துண்டு என்னோட பையன் இல்லை, பழைய திவானுடைய பையன் அப்படின்னு சொன்னார். பழைய திவானால இந்த ராஜா அடைஞ்சிருக்கிற உபகாரம் ஏராளம், அந்த நன்றி ராஜாக்கு இருக்கிறதுனால, அப்படியா நம்ம திவானுக்கு பையன் இருக்கானா என்ன, நீங்க சொல்லவே இல்லையே, ரொம்ப சந்தோஷம் அவனை பார்த்தது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டார் ராஜா. உடனே அக்கண்ணகாரு சொல்ற, சபாயாம் மிலேச்ச ராஜஸ்ய திஷ்டன் தானபதேஹே பதே ஆர்ஜயம் ச தனம் பூரி நியாய விருத்தோ பபூவசக வைஷ்ணவ ஆராதனேனைவ பித்ருபைதாமகேதனே வினஷ்டே ராமதாசஸ்து பிராபதாரித்ரமேவச. அழகா சொல்ற, வைஷ்ணவ ஆராதனைக்கு அப்பா வச்சுட்டு போன சொத்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான், ஆனா தர்ம வழியில தான் செலவு பண்ணா, இப்போ ஏழையா போயிட்டான், ஏதாவது உத்தியோகம் பார்க்கலாமேன்னு நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். நம்ம அரசாங்கத்திலேயே ஏதாவது உத்தியோகம் பார்க்கலாமேன்னு நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் ராஜா சொல்றான், அக்கண்ணகாரு இதை நீங்க எங்கிட்ட கேட்கணுமா, எப்போ இவன் பழைய திவானோட பையனோ
எந்த உத்தியோகம் பார்க்கறதுக்கு இவனுக்கு திறமை இருக்கோ அதை நீரே பார்த்து நியமிச்சுடும் அப்படின்னு சொல்லிட்டான் ராஜா. அதை கேட்டதும் அக்கண்ணகாருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதே சபையிலேயே உடனே தீர்மானம் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு இவன் தாசில்தார் உத்தியோகம் பார்க்கறதுக்கு தகுதி உடையவன் அப்படின்னு சொல்லிட்டார் அக்கண்ணகாரு. தாசில்தார் உத்தியோகம் ரொம்ப கண்ணியமான உத்தியோகம். முஸ்லீம் காலத்துலேயும் சரி, பிரிட்டிஷ் காலத்துலேயும் சரி, இந்த காலத்தில் கலெக்டர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு உத்தியோகம். அந்த காலத்தில் கிராமங்களில் தாசில்தார் வரார் அப்படின்னா பெரிய ராஜா வர்றது மாதிரி இருக்குமா. கிராம முன்சீப்பு, கிராம கணக்கர் எல்லாரும் அப்படியே தாசில்தாரை பார்த்து நடுங்குவாளாம். இப்பேற்பட்ட கௌரவமான உத்தியோகம் கோபண்ணகாருக்கு கிடைச்சிடுத்து. எந்த ஊரில் கிடைச்சது தெரியுமா தாசில்தார் உத்தியோகம்? பத்ராஜல தாலுகாக்கு தாசில்தார் அப்படிங்கிற பதவி. ஏன் அங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த தாசில்தார் மாத்தலாகி வேற ஊருக்கு போயிட்டார். அதனால இங்க அந்த ஊருக்கு இவரை நியமிச்சுட்டார். சந்தோஷமா மாமா அழைச்சிண்டு வரார். 10 நாள் தன் கூடயே வச்சுக்கிறார். உத்தியோகம் எப்படி பார்க்கணுங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் மாமா. இந்த பாருடா குழந்தை, ராஜா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும்டா. கத்தி மேல நடக்கிறது மாதிரி, நெருப்புல கை வைக்கிறது மாதிரி அப்படின்னு நிதானப்படுத்தினார். பத்ராஜலம் போப்பா, சமத்தா உத்தியோகத்தை பாருன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார். கோல்குண்டால இருந்தார் இல்லையா இவர், கோல்குண்டால இருந்த ராமதாசரை ராமர் எங்க இழுத்திருக்கார் பாருங்க. தாசில்தார் பணியை பார்த்தாரா? பத்ராஜல ராமர் கோவிலுக்கு திருப்பணி பண்ணினாரா? அதை நம்ம அடுத்த எபிசோட்ல அனுபவிப்போம். குமாரி விகாசினி பாடும் ராமதாசரின் மங்கள ஸ்லோகத்தோட அடியேன் இன்று நிறைவு செய்கிறேன். பத்ராஜல ராம்கி ஜெய். रामचन्द्राय जनकराज मनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम् रामचन्द्राय जनकराज मनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम् कोसलेन्द्राय मन्दहासदासभूषणाय वासवादिविनुतसत्वराय मङ्गलम् चारुकुङ्कुमोपेतचन्दनादिचर्चिताय हारकटकशोभिताय भूरिमङ्गलम् ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय जलजसदृशदेहाय चारुमङ्गलम् देवकी सुपुत्राय देवदेवोत्तमाय भवजा गुरुवराय भाव्यमङ्गलम् पुण्डरीकाक्षाय पूर्णचन्द्राननाय अन्नजावाहनाय अतुलमङ्गलम् विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुमुखचित्तकामिताय शुभमङ्गलम् रामदासाय मृदुलहृदयकमलवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् रामदासाय मृदुलहृदयकमलवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् स्वा